ஹாய் ஹலோ எவரிவன், வெல்கம் பேக் டு எஸ்கே சசி விலாக். அதாவது இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குட் வைப்ரேஷனோட ஒரு ட்ரிப்பு. அதை வந்து நம்ம வீடியோ ரொம்ப நாளாக போச்சு, போடலை, மைண்ட் அப்செட்டாகவே இருந்துச்சு. ஸோ ஓகே, இந்த கோயிலுக்கு போனால் கொஞ்சம் மன நிம்மதியோடு இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சொன்னாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி கிளம்பியாச்சு. அதாவது என்ன கோயில் பார்த்திங்கன்னா, நம்ம ராமானுஜருக்காக நம்ம இந்தியாவிலேயே முதல் முறையாக மணிமண்டபம் கட்டினது. ஸோ அந்த மணிமண்டபத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். வணக்கம்டா மாப்பிள. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு திட்டுறான். சொல்லு. அந்த ஒரு தடவை ஏகே பாட்டில 80 குழந்தைங்க. ஓ, இப்ப இதுல நடந்துச்சு இல்லையா, அதே மாதிரியான ஒரு டீம் உள்ள போட்டு, ஓ, அதுல இருந்து இந்த மாதிரி இடத்துல எல்லாத்துலயுமே வந்து பணம், நகை, இந்த எலக்ட்ரானிக்ஸ் எதையுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னே கிளாக் ரூம் வச்சு அதை மெயின்டைன் பண்றதுக்குன்னே ஒரு பேரை போட்டு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட டேக் 50 ஏக்கரா யோசிச்சு பாருங்க. 6 ஏக்கரா காலைல ஒரு 7-8 மணிக்குள்ள போனா 7 மணிக்கு உள்ள போனா சாயந்தரம் ஒரு 8-9 மணிக்கு சுத்தி பார்த்துட்டு வரதுக்கு லைட்டிங் ஃபெஸ்டிவல் இருக்கும். நைட்ல முன்னாடி வச்சிருக்காங்க இல்லையா ஃபவுண்டைன், அதுல வந்து இந்த லைட்டிங்கோட ஃபவுண்டைன் வர்ற மாதிரி மியூசிக் அங்க இங்க நைட்ல மட்டும் தான். நைட்ல இன்னைக்கு ஈவினிங் ஏதோ பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இது என்ன ஃபெஸ்டிவல் நினைக்கிறேன். இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். 1008 வயசு. 1008 வருஷம் ஆகுது இந்த கோயில் கட்டி. சரி அண்ணா வரோம். பாய். ஓகே அண்ணா. A few minutes later. வெல்கம் டு எஸ்கே சசி விலாக். நாங்க வந்துட்டு ஒரு பிளானோட போனோம். பட் ஏன்னா வந்து அந்த பிளான் வந்து தொலைச்சிருச்சு. நாங்க உள்ள வீடியோ எடுத்து என்ட்ரன்ஸ் ஆகும்போது வந்துட்டு நாங்க வீடியோ அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க. நாங்க என்னென்னமோ கற்பனை பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் நாங்க எதிர்பார்த்தது இல்லை. பொங்கல் கொடுத்தாங்க, சாப்பிட்டு வந்துட்டோம். எங்க போனாலும் சாப்பாடு தான் முக்கியங்கிற மாதிரி போனாங்க, சாப்பிட்டாங்க, வந்துட்டோம். ஆனா இவனை வந்து காலையில
நேற்று நைட்டு சொன்னேன் வீட்டுக்கு போனாண்டா அப்படின்னு வந்து 11 மணிக்கு தான் வந்தோம். அதனால எப்படி இருந்தாலும் வந்தோம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசையோட தான் இருந்தோம். பட் ஏன்னா நாம நினைச்சது நடக்கல. ஜல்கமலைக்கு போயிட்டு ஜல்கமலை ஏறோம் போவோம். சம்பவம் நல்லா இருக்கு. பின்னாடி சம்பவம் இனி சம்பவம் தான். அதனால சம்பவம். ஆமா இது கண்டிப்பா சம்பவம் தான். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? எல்லாம் நேரம் வைன் ஷாப்பு. ஆனா உண்மையாமே இந்த மலை ஏறுறீங்க, அதாவது வந்துட்டு குடிக்கிறதுக்கு வரக்கூடாது. சில பேர் குடிச்சிட்டு வருவாங்க, சில பேர் குடிக்கிறதுக்குன்னே இந்த மலைக்கு வருவாங்க. யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, பொதுவா சொல்றேன். பாட்டிலா கிடைக்குது. பாட்டிலா கிடைக்குது. அடேங்கப்பா, கேப் மாறி மொல்ல மாறி முடிச்சதுக்கு இவங்களை எல்லாம் நான் தனித்தனியா தான் பாத்திருக்கேன். அது எப்படி இந்த மூஞ்சிய குழந்த மாதிரி வச்சுக்கிற? A few minutes later. கல்யாண மணிலோட அஸ்வின் மாதிரி சாப்பாடு சொல்லி நான் ரெடி பண்ணி விட்டுறேன். இருக்குதா? ஏன் போட்டோ இலவெட்டு நான் பாக்க அது சொல்லடா. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யார்? நான் எதுவும் பேசுறோம்ல, மாட்டிக்க மாட்டோம். வெல்கம் டு சசிகலா. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ட்ரிப், ரொம்ப நாளா டிப்ரெஷன்லயே இருந்துட்டு இன்னைக்கு ஒரு ட்ரிப் நல்லா ஒரு பக்தியா ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சோம். அங்கிருந்து வரப்ப நல்ல வைப்ரேஷனோட தான் வந்தோம். ஏன்னா கரெக்டா வந்துட்டு இந்த இடத்துல கோயிலுக்குள்ள போகும்போது கேமரா வாங்கி வச்சிட்டாங்க. போன் எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது. அங்க வந்துட்டு ஹிஸ்டரி தளவா படிச்சுட்டு வந்து நாங்க மனப்பாடம் பண்ணல. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. வந்தோம், சரி இன்னைக்கு கண்டிப்பா எடுத்துடலாம் அப்படின்ட்டு. உள்ள போறப்பயே சம்பவம், தம்பி வீடியோ எடுக்கக்கூடாது, அதோடு இல்ல நீங்க கண்டத்தை பேசுவீங்க, இப்படி போடுவீங்க அப்படின்னாங்க. அதாவது என்ன, ஒரு கோயிலுக்கு புனிதமான இடத்துக்கு போறோம்னா நம்ம அந்த இடத்துல எப்படி பேசுமோ அந்த மாதிரி தான் பேசுவோம். ஒரு சில யூடியூபர் தப்பா போட்டனால அந்த மாதிரி எல்லா யூடியூபருக்கும் தெரியாது. அதனால இந்த கோயிலுக்கு வரீங்க, யூடியூப் சேனல்ல வந்து யாரா இருந்தாலும் சரி கொஞ்சம் டீசெண்டா போடுங்க. ஏன்னா ஒருத்தரால மீதி எல்லாரும் பாதிக்கக்கூடாது, அதே மாதிரி தான். அதனாலதான் சொல்லுவாங்க. பல மாசம் கழிச்சு வரணும்னு வந்த வீடியோ இது. எனக்கு பல பிரச்சனை வரலன்னா அவன் கோச்சிப்பான், வீடியோவே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்ததுக்கான ரீசன் இன்னைக்கு காலையில போட்டே ஆகணும். காலையில சண்டை, நேற்று சண்டை, லாஸ்ட் 1 வீக்காவே சண்டை தான். வீடியோ வரல. எனக்கு கமிட்மெண்ட்ஸ் அதிகம், ப்ராப்ளம்ஸ் அதிகம், ஃபேமிலி இஷ்யூ ரொம்ப அதிகம்.
அதெல்லாம் பாத்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால அது இது தவறு. 2 பேர் போடுறப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு. இப்ப நம்ம 2 தம்பி 2 பேர் வந்திருக்காங்க, புதுசா ஜாயின் ஆயிருக்காங்க, எஸ்கே விழாக்களை ஜாயின் ஆயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்க 4 பேர் தான் எந்த இடத்துல டிராவல் பண்ணுவோம். அடிக்கடிக்கு வரும், இனி பண்ணுவோம் இல்ல பொம்மை மாதிரி மயக்கத்துல. அதனால ஆமா போன யாரும் சாப்பிடல, மதியமும் இல்ல சாப்பிடாம தான் வந்தோம். சரி சாமி கோயில்ல பாத்துட்டு கொஞ்சோண்டு பிரசாதம் கொடுத்தாங்க, அது சாப்பிட்டு டெம்பிளே இன்னும் வந்து நாங்க 7 கிலோமீட்டருமா, 7 கிலோமீட்டர் கீழே இருந்து மேல 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் கோயில்ல இருந்து மேல 7 கிலோமீட்டர். கோயில்ல இருந்து 7 கிலோமீட்டர். அவன் வந்து எரம்பலில இருந்து டிராவல் பண்ணான். அவனுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் வந்துருக்கும். இங்க வரலாம் எனக்கு வந்து எனக்கு ஒரு 30 கிலோமீட்டர் வந்திருக்கும். காசிபுரம், மதுரை அங்கெல்லாம் போயிட்டு வந்தோம். ஒரு வழியா வந்துட்டு ஒரு வைபோட உள்ள போலான்னு பார்த்தா அந்த பெருமாள், அதுவும் பெருமாள் கோயில் தான். அதாவது வந்து ராமானுஜர் வந்து 1017வது வருஷம் பிறந்திருக்காரு. அவரோட நினைவு நிதா வந்து இந்த கோயில் கட்டினதை வந்து 25/4/2017 கட்டிருக்காங்க. அதாவது வந்து அவரோட பிறந்த டேட்ல இருந்து 1000 வருஷம் ஆகி அந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. வந்து நம்ம வேர்ல்டுலயே இதுதான் ஃபர்ஸ்ட் ராமானுஜருக்குன்னு கட்டின கோயில் இதுதான். வேர்ல்டுல ஃபர்ஸ்ட். அப்புறம் 2வது வந்து ஹைதராபாத். அது வந்து 10 ஏக்கரா, இது வந்து 6 ஏக்கரா. இது 6 ஏக்கரா, அது 50 ஏக்கரா. 50 ஏக்கரா நம்ம சம்திங் சொன்னாங்க, 50 ஏக்கர் சம்திங் சொன்னாங்க. 5 ஏக்கரா இது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்தியா, தமிழ்நாட்டில் நம்ம வேர்ல்டுலயே இதுதான் வேர்ல்டுக்கு ஃபர்ஸ்ட் கோயில் இது. நல்லா இருந்துச்சு கோயில் அது. ஆனா அது இது ஹைட் கம்மி, அது ரொம்ப ஹைட் அதிகம். ஆனா வந்து இது வந்து கோயில் வந்து 20 அடி, சிலை வந்து 18 அடி, 2 அடி தான் கம்மியா இருக்கு. ஏன்னா எங்களோட எய்மு ஃபுல் மோட்டிவேஷனே நீங்க தான். உங்களை பார்த்து தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம். ஏன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். அதே மாதிரி நீங்க சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் கொடுங்க. அப்புறம் இந்த மலையில வந்து கீழே ஏறுறதுல இருந்து கீழே இருந்து மேலே வர வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஏறுவீங்க. பைக்கு 200cc ஈஸியா இருக்கும், 100cc கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்துவாங்க, கம்பல்சரி ஹெல்மெட் போட்டுவாங்க. ஏன்னா ரொம்ப டேஞ்சரா இருக்கு. சைட்ல எல்லாம் எந்த ஒரு எதுவும் வைக்கல, சேஃப்டி இல்லை, பார்த்துவாங்க. தண்ணியும் ஸ்நாக்ஸும் மெயின் 2 எடுத்துட்டு வாங்க. நம்பி வராதுனால பிரச்சனை இல்லை, இல்லைன்னா பிரச்சனை. அது 2வது கப்புள்ஸா வரணும்னு எதிர்பார்க்காதீங்க, பைக் ரைடர்ஸ் வரணும்னு மோஸ்ட் எதிர்பாருங்க. பைக் ரைடர்ஸ்க்கு நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு வளையணுமோ அந்த அளவுக்கு 360 எந்த அளவுக்கு வேணா நீங்க வளைஞ்ச பைக் ஓட்டலாம். ஹெல்மெட்டோட வாங்க. கப்புள்ஸ் வரணும்னு நினைக்காதீங்க, கப்புள்ஸ் வேணாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாய் என்ன போன் பேசிட்டு இருக்கு, அந்த நாயை வர சொல்லு போ. என்னென்னா பேசுவானுங்க இவனுங்கெல்லாம். எப்படி அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பேசுவானு? கல்யாணம்